ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் சண்டே ஸ்பெஷல் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். இதை பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டின்னருக்கு நீங்கள் செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் என்னெல்லாம் செஞ்சுருக்கேன்னா, வெந்தயக்கீரை சப்பாத்தி, ஆம்லேட், அதுக்கு உருளைக்கிழங்கு மசாலா தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. இதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் தான் தேவை. ஃபஸ்ட்டு நாம் கோதுமை மாவை நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, 1 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நாம் வெந்தயக்கீரை எடுத்துக்கலாம். நான் 1 கப் அளவு வெந்தயக்கீரை எடுத்திருக்கேன். கீரையை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். வெந்நீர் எதுவுமே நம்ம தேவையில்லை. சாதாரணமாக நம்ம நார்மல் வாட்டரே சேர்த்தா போதும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப டஃப்பாக இருக்க மாதிரி பிசையாதீங்க. கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். அதுக்குள்ளே நாம் உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு தேவையான காயெல்லாம் கட் பண்ணி வச்சிடலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். 2 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. 2 மிளகாய் காரத்துக்காக எடுத்துருக்கிறேன். இது கூடவே ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது. சீக்கிரமாக முடிஞ்சிடும். நம்ம இப்போ குக்கரில் தான் செய்ய போகிறோம். இதை ஒரு அடுப்பில் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தியும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ குக்கரில் உருளைக்கிழங்கு மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா கலந்து விடுங்க. 2 மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம் உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இன்றைக்கி மசாலா குழம்பு மசாலா தான் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். வேறு எதுவுமே நான் சேர்க்கலை. நல்லா கலந்து விடுங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஹை ஸ்பீடில் ஒரு 3 விசில் விட்டு எடுங்க. இப்போ நாம் சப்பாத்தியை உருட்டி எடுத்து வச்சிடலாம். நமக்கு தேவையான அளவு மாவு மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருட்டி நம்ம ரெடி பண்ணி ஃபுல்லாக வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம ஈஸியாக வேகமாக சப்பாத்தி போட்டு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப பெரிய சைஸாக எடுக்காதீங்க. கொஞ்சம் மீடியமான சைஸில் இந்த மாதிரி பால் மாதிரி எடுத்து உருட்டி வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக மாவு தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம எடுத்துருக்க அந்த உருண்டையை நல்லா மாவில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு லைட்டாக அழுத்திக்கோங்க. இப்போ நம்ம தேய்க்கிற இடத்துலையும் கொஞ்சமாக மாவு அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நல்லா தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக தேய்ச்சி எடுக்கணும். எங்கேயுமே மேடு பள்ளம் இல்லாமல் ஒன்றோல எல்லா பக்கமும் தேய்ச்சி எடுத்துருங்க. ஓரங்களும் அதே மாதிரி நடுவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஓரங்களும் இருக்க மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. ரொம்ப திக்காக இல்லாமல் ஓரளவுக்கு தின்னாக இருக்கிற மாதிரியே நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தோசை தவா நல்லா சூடாக இருக்கணும். இப்போ நாம் கொஞ்சமாக எண்ணெயை தேய்ச்சிட்டு இப்போ சப்பாத்தியை போட்டுடலாம். கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி லைட்டாக நம்ம அழுத்தி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பபிள்ஸ் மாதிரி வரும். அதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெயும் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி எடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். சப்பாத்தி போடும்போதே நல்லா ஒரு மணமாக இருக்கும். அந்த வெந்தயக்கீரை அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூடவே 1 ஸ்பூன் நெய் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா சப்பாத்தி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நெய் கொஞ்சம் தேய்ச்சிட்டு இப்போ நம்ம அதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு மசாலாவும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு 2 சப்பாத்தி தான் போட்டிருக்கேன். அதுக்குள்ளேயே நம்ம உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. கேஸ் போனதுக்கப்புறம் இப்போ உருளைக்கிழங்கு மசாலாவை நல்லா மசிச்சு அதையும் ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லா சப்பாத்தியும் போட்டு முடிச்சாச்சு. ஃபைனலில் நம்ம ஆம்லேட் போட்டு எடுத்துடலாம். நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு நம்ம கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 2 முட்டையை இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கிறேன்.
காரத்துக்கு நான் வந்து மிளகாய் சேர்க்கலை, ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறேன். கொஞ்சமாக மிளகுத்தூள் மட்டும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு முட்டை வந்து நல்லா வந்து நம்ம அடிக்கணும். அது நல்லா அந்த பபிள்ஸ் வர்ற மாதிரி நுர வரணும். அந்த ஸ்டேஜ் அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ நாம் முட்டையை வந்து அதில் ஊற்றிடலாம். நல்லா 2 பக்கமும் நல்லா வந்து வெந்து வர்ற மாதிரி நம்ம எடுக்கணும். தோசைக்கல் சூடாக இருந்தால் மட்டும்தான் அந்த முட்டையோட ஸ்மெல் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்காது. தோசைக்கல் வந்து சூடாக இல்லாமல், எண்ணெய் சூடாக இல்லாமல் இருந்தால் நமக்கு வந்து அந்த முட்டையோட ஸ்மெல் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நல்லா சூடாக இருக்கும்போது தான் நம்ம வந்து முட்டையை ஊற்றணும். இப்போ வந்து நான் மிளகு பொடி வந்து 2 பக்கத்துலேயுமே நல்லா தூவி எடுத்துக்கிட்டேன். இந்த பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துடலாம். நம்மளோட சூப்பரான சுவையான மேத்திக்கீரை சப்பாத்தி, ஆம்லேட், உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெந்தயக்கீரை சப்பாத்தி ரொம்பவே மணமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு வந்து நமக்கு சைடிஷே தேவையில்லை. ஆனால் நான் வந்து சிம்பிளாக இருக்கட்டுமேனு உருளைக்கிழங்கு மசாலா வந்து செஞ்சுருக்கேன். அது கூடவே ஆம்லேட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த காம்போ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.